ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே வியூ. இன்றைக்கி நம்ம NOS 482 அப்படின்னு ஒரு சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 1 கதையை தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஒரு பையன் தூக்கம் வராமல் பயத்தில் எழுந்து டிவி பார்க்குறான். அப்போ தான் அந்த பையனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அது என்ன சவுண்டுன்னு பார்க்கும்போது தான் அது கிறிஸ்மஸ் சவுண்டுன்னு அந்த பையனுக்கு தெரியுது. அந்த பையன் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்குறான். அங்கே ஒரு கார் நிற்குது. அந்த காருக்குள்ளே நிறைய கிஃப்ட்ஸும் இருக்குது. அந்த பையன் வீட்டுக்கு வெளியில் இருக்கான். ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கிறதே வேறு. வீட்டுக்குள்ளே ஒருத்தன் அங்கே இருக்கவங்கள ஒரு ஊசி போட்டு சவுண்டே இல்லாமல் கொல்றான். அந்த சின்ன பையனோட அம்மாவை கொல்லும்போது அவள் வெளியில் கத்திக்கிட்டே ஓடி வரதை அந்த சின்ன பையனும் பார்க்குறான். அந்த சின்ன பையன் காரை விட்டு எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அந்த கார் அதுவாக லாக் ஆகி அவனை உள்ளே மாட்ட வச்சிரும். அப்போ தான் வில்லனோட என்ட்ரி. ஒரு வயசான கிழவனை காட்டுவாங்க. அந்த கிழவன் தான் காரோட டிரைவர். இவன் காரில் ஏறிட்டு அந்த பையனை சமாதானம் பண்ணுறான். சின்ன பசங்களுக்கு முட்டாய் வாங்கி தர மாதிரி, நான் உன்னை கிறிஸ்மஸ் லேண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே ஜாலியாக இருக்கலாம், அது மாதிரிலாம் சொல்லி சமாதானம் பண்ணுறான். வீட்டில் இருந்தவங்களை கொண்டுட்டு அந்த காரில் வந்த வில்லன் அந்த சின்ன பையனையும் கடத்திட்டு போயிடுறான். அந்த கதை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து நம்ம ஹீரோயினோட என்ட்ரி தான். ஹீரோயின் அவங்க அம்மாவோட ஹவுஸ் கிளீனிங் வேலைலாம் பண்ணுறாங்க. அதாவது இந்த பணக்கார வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க வீடை சுத்தம் பண்ணிட்டு பணம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க அம்மாவும் ஹீரோயினும் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளை அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு போவா. வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பும்போது தான் ஹீரோயின் அவளுக்கு இந்த வேலை பிடிக்கல, அவள் ஹைஸ்கூல் முடித்ததும் காலேஜ் போவேன்னு அவன் அம்மா கிட்ட சொல்கிறா. அதுக்கு அவள் அம்மா, அதுக்கெல்லாம் நம்ம கையில் காசு இல்லை, நீ ஒழுங்கா என் கூட வந்து வேலை பாருன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் போல். நெக்ஸ்ட் சீனில் புதுசாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. பார்க்குறதுக்கே சூனியம் வைக்கிறவ மாதிரி இருக்கா. இவ பேர் தான் மேகி. ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு வீட்டில் கொலை நடந்துச்சு இல்லைங்க, வில்லன் கூட ஒரு பையனை கடத்திட்டு போகிறான்ல, அந்த பையன் மேகிக்கு தெரிஞ்ச பையன் போல். அதை விசாரிச்சுட்டு அவள் போயிடுறா. இங்கே ஹீரோயின் வீட்டில் அவள் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க. உடனே அதை தாங்க முடியாத ஹீரோயின் வீட்டை விட்டு அவள் பைக் எடுத்துகிட்டு வெளியே ஓடிடுறா. ஹீரோயின் ஒரு காட்டு பக்கம் போகும்போது தான் ஒரு பழைய பிரிட்ஜை யதார்த்தமாக பார்க்குறா. ஒரு பால் அடைஞ்ச ஒரு பிரிட்ஜுங்க. அப்போது ஹீரோயினுக்கு தலை வலிக்குது. அதே சமயம் அந்த வில்லனுக்கும் சிக்னல் போகுது. ஏதோ வேவ் லென்த் மாதிரிங்க. சரி, இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கேருந்து கிளம்பி ஹீரோயின் ஒரு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகிறா. அந்த பொண்ணு பேர் மெகட், ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல். அந்த பொண்ணு கூட சும்மா பேசிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அந்த பொண்ணும் அவங்க அம்மா கிட்ட எனக்கு சோறு போடுங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே ஓடிடுறா. ஹீரோயின் ரிட்டன் வீட்டுக்கு வந்ததும் அவள் அப்பா கூட அவள் ஹைஸ்கூலுக்கு போகிறா. அப்போ தான் அவள் அப்பா, மகளை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத, புள்ளக்குட்டிகளாம் வேணவே வேணான்னு சொல்கிறாரு. அனுபவம் பேசுது போலங்க அவருக்கு. ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததும் ஸ்கூல் க்ளீன் பண்ணுற ஒருத்தங்கிட்ட ஒரு காமிக்ஸ் புக்கை கொடுக்குறா. எப்பயுமே வழக்கமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவா போல். எருமை மாடு மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, ஆனால் இன்னும் காமிக்ஸ் புக் படிக்கிறான். அந்த ஊர் 90s கிட் போல். நெக்ஸ்ட் சீனில் மேகி ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு பேக்குள்ளே கையை விட்டு, அதுவும் கொடூரமாக கையை விட்டு ஏதோ எடுத்து பார்க்குறா. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது, பட் போக போக புரிஞ்சிடும். இப்போ ஹீரோயின் அவள் டிராயிங் கிளாஸில் ஒரு மாடல் வரைகிறா. அது அந்த பிரிட்ஜ் தாங்க. முன்னாடி பார்த்தோம்லங்க ஒரு பாலடைஞ்ச பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜோட மாடல் பிக் வரைகிறா. அதை பார்த்துட்டு அவள் டீச்சர் இந்த பிரிட்ஜ் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லுவாங்க. இப்போது வில்லனை காட்டுறாங்க. இன்னும் அந்த சின்ன பையனோட காரில் வில்லன் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சீனில் கொலை பண்ணவன் வில்லனோட ஆளுதாங்க. அவன் ஒழுங்காக கொலை பண்ணலேன்னு காரில் இருந்து அவனை வெளியில் தள்ளி விட்டு கொண்டுடுறான். கொலை பண்ணுறதுக்கெல்லாம் வில்லன் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறாங்க. இது நடக்கும்போது பின் சீட்டில் அந்த பையனும் இருக்கான். அடுத்து ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் ஹைஸ்கூல் முடிச்சுட்டு மேலே படிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க ஸ்பான்சர் தேட போகிறதாவும் இல்லை லோன் வாங்க போகிறேன்னோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடித்ததும் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ண பார்ட்டிக்கு போகிறா. அங்கே அவள் ஃப்ரெண்டோட அம்மா ஹீரோயினை பார்த்து, உன் அம்மா என் வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா மிஸ் பண்ண கிரெடிட் கார்டையும் கொடுப்பாங்க. இதுக்கு நடுவில் மேகி அந்த கேஸுக்கு வர போலீஸ் ஆஃபீஸரை பார்க்க போவா. இந்த கேஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஏதாவது க்ளூ கிடைச்சதா அப்படிங்கிறதுக்காக. அந்த போலீஸ் இது ரொம்ப சீரியஸான கேஸ், இது மாதிரி நிறைய நடக்குதுன்னு சொல்லுவார். இங்கே ஹீரோயினை மறுபடியும் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஹீரோயின் வீடு க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்குறான்னு சொன்னதும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது பிடிக்காம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் அவங்க வீட்டில் சண்டை தாங்க. அதனால் ஹீரோயின் மறுபடியும் அவங்க பைக் எடுத்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே போயிடுறா. ஆனால் இந்த தடவை அந்த பிரிட்ஜ் பார்க்கும்போது அந்த பிரிட்ஜுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு ஹீரோயின் போய் பார்த்துருவாங்க.
ஹீரோயின் அந்த பிரிட்ஜ்குள்ளே போனதும் அந்த பிரிட்ஜோட அடுத்த எண்டு ஹீரோயினை வேற ஒரு இடத்துக்கே கொண்டு போய் விட்டுரும். ஆனால் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பா, வீட்டில் அவள் அப்பா அம்மா வாட்ச் காணான்னு தான் சண்டை போடுவாங்க. அதை நினச்சிக்கிட்டு ஹீரோயின் இந்த பிரிட்ஜ்குள்ளே போனதும் இந்த பிரிட்ஜோட அடுத்த எண்ட் அந்த வாட்ச் எங்கே காணாமல் போனதோ அந்த இடத்துக்கே ஹீரோயினை கொண்டு போய் விட்டுரும். இவ மறுபடியும் அந்த வாட்சை வாங்கிட்டு ஒன்றுமே புரியாமல் திரும்பி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அவள் போன இடத்துலேருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவா. ஆனால் இதனோட சைடு எஃபெக்டாக ஹீரோயினுக்கு ரொம்ப தலைவலிக்கும். பாதி வழியிலேயே மயங்கி விழுந்துருவா. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அந்த பிரிட்ஜ் கிட்ட போகும்போதே வில்லனுக்கு அந்த வேவ்லென்த் சிக்னல் போயிருச்சுங்க. இப்போது யாரோ இருக்காங்கன்னு வில்லனுக்கு தெரிஞ்சிருச்சு. வில்லன் இப்போ கொஞ்சம் எங்கான மாதிரி தெரியுது பாருங்க. வில்லனோட கார் அந்த பையனோட வயசை எடுத்து இந்த வில்லனுக்கு கொடுக்குது போலங்க. இதுதான் எனக்கு புரிஞ்சது. ஸோ இப்போது வில்லனுக்கு யாரோ இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது யாருன்னு தான் தெரியல. அடுத்து ஹீரோயின் அவள் வீட்டில் முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் மேகி மறுபடியும் அந்த பேக்குள்ளே கையை விட்டு ஏதோ தேடுறா. அதில் இந்த பிராட்னு வருதுங்க. இதுக்கான அர்த்தத்தை நமக்கு அடுத்த எபிசோடில் தான் காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேகி இந்த க்ளூவை வச்சு அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்குறா. இந்த எபிசோடில் கேரக்டர் கம்மி தாங்க. ஹீரோயின், மேகி, வில்லன், ஹீரோயினோட ஃபேமிலி இது மட்டும்தான் காட்டுறதுனால இவங்களுக்குள்ளேயே தான் மாற்றி மாற்றி காட்டுவாங்க. போக போக இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ ஹீரோயின் எழுந்ததும் ஹீரோயினோட அப்பா அவங்கள விட்டுட்டு போயிட்டதா அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியல. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. மறுபடியும் அந்த பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு அந்த பிரிட்ஜை இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஹீரோயினோட அப்பா எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ்குள்ளே மறுபடியும் போவா. அந்த பிரிட்ஜும் அவள் அப்பா இருக்கிற இடத்த சரியாக கொண்டு போய் விட்டுரும். ஒரு போர்ட்டல் மாதிரி அந்த பிரிட்ஜை ஹீரோயின் யூஸ் பண்ணிக்கிறா. அங்கே போய் ஹீரோயின் பார்த்தா அவள் அப்பா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. கொடுத்து வச்சவருங்க. அடுத்த சீனில் அந்த காரையும் அந்த வில்லனையும் காட்டுறாங்க. அந்த வில்லன் இன்னும் எங்கா 30 வயசு ஆள் மாதிரி ஆயிடுறான். அந்த பையன் பேய் மாதிரி மாறிடுறான். அத்தோட வில்லன் ஒரு வில்லன் சிரிப்போட இந்த எபிசோட முடிச்சிடறான். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும். அந்த காரில் அந்த வில்லன் சின்ன பசங்களை ஏற்றும் போது அவங்களோட வயசை இந்த வில்லன் எடுத்துக்கிறாங்கிறது. இப்படியே அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்கிறதும் தெரியல. இனிமேல் போக போக அடுத்தடுத்து வர எபிசோடில் தான் காட்டுவாங்க போல. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோங்க. இந்த எபிசோட் ஓப்பனிங் சீன்லேயே ஒரு குண்டனை காட்டுறாங்க. அதாங்க ஹீரோயின் கிட்ட காமிக்ஸ் புக் போன எபிசோடில் வாங்கினானே அவனே தாங்க. அவன் அந்த புக்கை படிச்சுட்டு ஏதோ டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஏதோ வித்தியாசமாக நடக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடில் வில்லன் ஒரு பையனை கூட்டிகிட்டு போனான்ல, அந்த பையன் பேய் மாதிரி வந்து குண்டனை பயமுத்துறான். இவ்வளோ பெருசாக இருக்கான், சின்ன பையனை பார்த்து பயந்துட்டான். உடனே அவன் பயந்து எழுந்துடுறான். எழுந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியுது கனவுன்னு. இங்கே ஹீரோயின் போன எபிசோடில் அவள் அப்பாவை தேடி போனா இல்லைங்க. இந்த எபிசோடில் அவள் அப்பாவை பார்த்து ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா, தோப்பாரமா உன் அம்மாவுக்கும் எனக்கும் செட் ஆகலை, அதான் இருந்து சண்டை போடுறத விட நான் விலகி வந்துட்டேன்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் கோஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவா. கட் பண்ணால் அடுத்து அந்த குண்டனை காட்டுறாங்க. ஏதோ கேஸ் தயாரிக்கிற இடத்துல வேலை பார்க்குறான். அப்போது யதார்த்தமாக வெளியில் பார்க்கும்போது தான் அந்த கார் வெளியில் நிற்கிது. அப்போ டக்குன்னு மறுபடியும் பார்த்தா அந்த கார் காணாமல் போயிடுது. அதாவது வில்லன் அந்த குண்டனோட ஆர்வத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான். அதே சமயம் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கிட்ட இந்த பிரிட்ஜை காட்டிட்டு அதுக்குள்ளே போயிடுவா. அவள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. பின்னங்க திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லாத இடத்துல ஏதோ இருக்குன்னு உள்ளே போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அந்த பையனும் திருன்னு முழிக்கிறான். அவனும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஆனால் அவனால் அந்த பிரிட்ஜுக்குள்ளே போக முடியல. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறா. அவள் அந்த ஃப்ரெண்டோட சின்ன வயசில் யூஸ் பண்ண டெடிபியர் பொம்மையை எடுத்துகிட்டு வரா. இப்போது ஹீரோயினை தவிர அவள் ஃப்ரெண்டுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருது. இது எல்லாமே ஒரே டைமில் நடக்கிறது தாங்க. அதான் ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி காட்டுறாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதே சமயம் மேகி, அதாங்க அந்த மேஜிக் பேக் வச்சுருக்கவ, அந்த காரை பற்றி அந்த மேஜிக் பேக் கிட்ட கேட்டு அதை போலீஸ்கிட்ட சொல்லி அவங்களையும் நல்லா தேட சொல்லுவா. நெக்ஸ்ட் சீனில் இந்த வில்லன் குண்டனை போய் மீட் பண்ணுறான். 2 பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்குவாங்க. அப்போது அந்த வில்லன், நீ என் கூட கிறிஸ்மஸ் லேண்டுக்கு வரலாம், நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். உடனே அந்த குண்டை அவன் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டான். சின்ன வயசுலேருந்து கேட்ட ஒரு கதை உண்மையாக வந்து என் கூட வான்னு கூப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை தான் அந்த குண்டு பயலும் பண்ணியிருக்கான். ஆனால் வில்லனோட பிளான் என்னன்னா, இந்த குண்டனை வச்சு தான் ஹீரோயினை வில்லன் தூக்க போகிறான்.
இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயின் கக்கூஸ் கழுவிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அவள் அம்மாவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சோடனே ஹீரோயின் அவள் அப்பாவை பார்த்து கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவா. அவள் அம்மாவும் அழுதுகிட்டே போயிட்டு வான்னு சொல்லிடுவா. ஹீரோயின் அவள் அப்பா கிட்ட வந்துடுவா. அப்புறம் அப்பா பொண்ணு டாக்ஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அந்த காரை பற்றி நம்ம மேகியும் போலீஸும் ஒரு மெக்கானிக் வேலை பண்ணுறவங்க கிட்ட போய் விசாரிப்பாங்க. ஒரு கிளவி அரண்மனை படத்தோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி என் குடும்பத்தையே அந்த கார் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சிருவா. பரவாயில்லைங்க, ஃப்ளாஷ்பேக் ரொம்ப நேரம்லாம் இழுக்கலை. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பார்க்க வரா. எங்கே வரா? புருஷனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரா. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே மாங்குன்னு சண்டை போடுவா. பாவங்க அந்த ஆளு. அந்த மனுஷன் 2 பேத்தையும் விலக்கி விடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது அவருக்கு. ஹீரோயினுக்கு தான் சண்டை போட்டால் பிடிக்காதுல்ல, அதனால அவள் பைக் எடுத்துட்டு மறுபடியும் அந்த பிரிட்ஜுக்குள்ளே போயிடுவா. அவளுக்கு வேற எங்கே போகிறதுன்னு ஐடியா இருக்காது. இந்த தடவை ஹீரோயின் அந்த பிரிட்ஜிலேருந்து வெளியில் வரும்போது மேகியை ஹீரோயின் மீட் பண்ணுவா. 2 பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்குவாங்க. நீ தான் பிராட் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக போயிடும். ஏன்னா பிராட்டுன்னு ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை செல்லமாக கூப்பிடுவார். உடனே மேகி ஹீரோயினை அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா. தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி வில்லன் என்னென்ன பண்ணுறான், நீ நினச்சா அவனை தடுக்கலான்னு, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் கூட கேட்பா. வில்லன் ஒரு புள்ள பிடிக்கிறவன்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் பயந்து போய் ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுவா. இங்கே நம்ம வில்லன் இந்த குண்டனுக்கு பொய்யா சொல்லி புள்ள பிடிக்கிற வேலைக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சுடுகாடு மாதிரி இடத்துக்கு அந்த குண்டனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் கொடுமை பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு இந்த குண்டு பயலை நம்ப வச்சுக்கிட்டு இருப்பான். இனிமேல் நான் சொல்கிற குழந்தைகள் எல்லாம் நீ தூக்கிட்டு வந்துரு, அந்த குழந்தைகளை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனை நம்ப வச்சிருவான். அந்த குண்டனும் ஓகேன்னு சொல்லிடுவான். ஸோ வில்லன் என்ன பிளான் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் அந்த வில்லன் கடத்துறதுக்கு ஒரு ஆள் வச்சு அந்த பையனை கடத்திட்டு வந்துடுறான். ஆனால் அந்த கடத்துறவன் தப்பு பண்ணுறதுனால காரில் இருந்து அவனை கீழே தள்ளி விட்டு கொன்றுவான். அதனால இந்த குண்டனை வில்லன் கூட வச்சுக்கிட்டு கடத்துற வேலைக்கு யூஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இதோட எபிசோட் 2 முடிஞ்சிருதுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எபிசோட் 3 பற்றியும் எபிசோட் 4 என்ன நடக்குதுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றதுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.